பர்த்லமேயு சிகன்பாக் என்பவர் தமிழ்நாட்டில் உள்ள தரங்கம்பாடி என்கிறதான ஒரு இடத்திற்கு வந்து இறங்குகிறார்கள். பாஷை ஒன்றுமே தெரியாது. இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஜெர்மனி பாஷை தான். இப்ப இங்க வந்து ஜனங்களோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே கீழே உட்கார்ந்து விரலில் அப்பெல்லாம் மணல்ல எழுதுவாங்க. அப்படியாக 2 வருடத்துக்குள்ளாக தமிழ் பேசவும் படிக்கவும் நன்றாக இவர் கற்றுக்கொள்கிறார். ஏழை எளிய ஜனங்களும் படிக்க வேண்டும் என்று இவர் விரும்புகிறார். அப்படி விரும்பும் போது பெண்கள் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில பெண்கள் படிக்கும்படியாக இவர் பல பாடுகள் படுகிறார். பள்ளிக்கூடங்களை கட்ட முயற்சி செய்கிறார். இந்த சூழ்நிலையில ஜனங்கள் படிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு பிரிண்டிங் மிஷின் தேவை, பிரிண்டிங் பிரஸ் தேவை. அப்பதான் அச்சடிக்க முடியும். ஆகவே அதற்கு முயற்சி எடுக்கிறார். அப்படி பிரிண்டிங் பிரஸ் கொண்டு வந்து முதலாவது அச்சடிக்கப்பட்ட புத்தகம் தான் சத்திய வேதாகமம். ஆகவே இவர் திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று இவர் இங்கிலாந்துக்கு போகிற ஒரு சூழ்நிலை. ஆகவே என்ன செய்வது என்று யோசிக்கிறார். தமிழை விடவே கூடாது. ஏனென்றால் நாம இந்த ஜனங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கல்வியிலும் வேத வசனத்தை அச்சடிக்கிறதுலையும் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையில இவருக்கு ஒரு ஐடியா வருது. அப்பொழுதுதான் மாலையப்பன் என்கிறதான ஒரு சகோதரன், நன்றாக தமிழ் தெரிந்தவர், அவருக்கு சொல்றாரு, என்னோடு கூட நீ இங்கிலாந்துக்கு வா, நம்ம தமிழிலே பேசிட்டு போவோம் என்று. இவர் சந்தோஷமா தமிழை இன்னும் அதிகமாக அவரிடத்துல கற்றுக்கொள்கிறார். இவங்க பேசிட்டு போறாங்க. பிறகு திருமணமாகிறது. மறுபடியும் தரங்கம்பாடிக்கு வந்துடுறாங்க. இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் 4 மாதம் ஜெயில் வர இவர் வேதாகமத்தை புதிய ஏற்பாட்டை முடிச்சுட்டு பழைய ஏற்பாட்டை பாதி முடிக்கிறார். எஸ்தர் வரையிலும் நினைக்கிறேன். இவருடைய 36வது வயதுல இவர் அந்த இடத்திலேயே கர்த்தருக்குள்ள ஒரு பெரிய பிரகாசமான வெளிச்சத்தை காண்கிறார். கர்த்தருக்குள்ள தமிழ்நாட்டிலே நித்திரை அடைந்து விட்டார். இவர் செய்த சாதனைகள் மிகவும் அதிகமாக இருக்கு. அதுல குறிப்பிடத்தக்கது 2 காரியங்கள். ஒன்று, வேதாகமத்தை தமிழ மொழிபெயர்த்தது. இன்னொன்று, படிக்க முடியாத இருக்கிற பெண்களாகட்டும், படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஜனங்கள், பாமர மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு பள்ளிக்கூடத்தை கட்டினார். படிக்கும்படியாக அவர் ஏவி விட்டார்.